இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து சொல்லும், இதோ மனிதர், இதோ மனிதர்கள் மத்தியில் எங்கள் நடுவில் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார சுடரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட சொல்ல, உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியில் உலாவிட விரும்பிடும் தெய்வமே. நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் யாராகிலும் ஒரு பெரிய நபரையோ, பெரிய பதவியில் இருக்கிறவர்களையோ, அந்தஸ்துள்ளவர்களையோ நாம் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை நாம் ஒரு பெருமையாக கருதுவோம். ஏனென்றால் அவர்கள் நம்மை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், நம்மை விட தகுதி வாய்ந்தவர்கள். அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய தேவன், தேவ தூதர்களுடைய, கேருபீன்கள் சேராபீன்களுடைய ஆராதனையில் மகிழ்கிற ஒரு தெய்வம் அற்ப மனிதர்களாகிய நாம் ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா நமக்கு. ஆண்டவரே, நாங்க ஆராதிக்கும் பொழுது என் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். எவ்வளவு நல்லவர். நம்ம ஒரே முறை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அதை உணர்ந்தவர்களா. இதோ மனிதர்கள் வாசம்
இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த உலாவும் தெய்வமே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you in this place of Father. You take the glory. Amen. எல்லாரும் நின்று கொண்டு கர்த்தரை ஆராதிப்போம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் அவர் வாசம் செய்கின்றார். ஹalleluya. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும், தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. நாமவர்கள் தேவனா
வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை கொஞ்ச நேரம் ஆண்டவரை அப்படியே ஆராதிப்போமா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலேயும் நீர் வாசம் பண்ணுகிறீரே ஆண்டவரே. ஓ ஹalleluya. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். Christ died for us while we were yet sinners. நம் பாவிகள் என்று அறிந்தும் ஆண்டவர் நம்மை நேசித்தார். நம்முடைய ஜீவனையை நமக்காக தந்தார். அந்த கிருபை எவ்வளவு பெரியது. அந்த கிருபை எண்ணினவர்களாய் ஒரு நிமிஷம் ஆண்டு போல் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி பலியை செலுத்துவீங்களா? ஆண்டவரை, என்னையும் நேசித்தீரே, என்னையும் உயர்த்தினீரே, ஒரு தகுதியும் இல்லாத என் மேலும் உடைய கிருபை அளவில்லாமல் பொழிந்தீரே. உடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா. உடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை ஆண்டவரே. உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். அவருடைய கிருபையால் மாத்திரமே நிலை நிற்கின்றோம். சொல்லும், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை. சொல்ல, கிருபை, 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 ஓ கிருபை, கிருபை, கிருபை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க இந்த காலையில்? ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சேர்ந்து சொல்லும், கிருபையால், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபையால்
பெயர் சொல்லி அழைத்ததும் கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் கிருபை. என் படிப்பு இல்ல ஆண்டவரே, என் தாளந்து இல்ல ஆண்டவரே, என் திறமைகள் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, எல்லாமும் கிருபை ஆண்டவரே. Everything is your grace, oh Father. Your grace that set me free. என்னை விடுதலை ஆக்கியது உம்முடைய கிருபை ஆண்டவரே. பாவத்திலிருந்து சேற்றிலிருந்து என்னை விடுதலை ஆக்கியது உம்முடைய கிருபை. But for your grace we would have been lost long ago, oh Father. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் எப்பொழுதோ தொலைந்து போயிருக்கும். உம்முடைய கிருபை எங்களை ரட்சித்தது, உம்முடைய கிருபை எங்களை ரட்சித்தது, கிருபை ரட்சித்தது ஆண்டவரே. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. Sing, I grace that taught my heart. It was grace that taught my heart to feel, and grace my fears relieved. How precious that grace I first believed. My chains are gone, I've been set free. My God, my Savior has ransomed me. Oh, like a flood and like a flood, His mercy, unending love, amazing grace. The Lord has promised good to me. His word, my hope secures. He will my shield and portion be, as long as life endures. My chains are gone, my chains are gone. Oh, I've been set free. Oh, my God, my Savior. Like a flood and like a flood, His mercy, unending love, amazing grace. The earth shall soon dissolve like snow. My sun forbear to shine, but God who called me here below for me forever mine. My chains are gone. Oh, and I'm no more in bondage, Father.
lift our hands and say, my chains are gone, I've been set free. My God, my Savior has ransomed me with His precious blood. His mercy, unending love, unending. His love never ends. Amazing, unending love, unending. Amazing, His unending, unending, unending love. Amazing grace. Oh, thank you, Lord, for your grace in our lives, oh Father. உடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவர் நம்மை அழைத்த பின் நம்மை அறிந்து கொள்ளவில்லை, நம்மை அறிந்த பின் ஆண்டவர் அழைத்தார். நான் எப்படி சொல்வேன், நம்மை அறிந்தும் ஆண்டவர் அழைத்தார். நாம் தகுதியற்றவர்கள் என்று அறிந்தும் ஆண்டவர் நம்மை அழைத்தார். நாம் பாவிகள் என்று அறிந்தும் ஆண்டவர் நம்மை அழைத்தார். இந்த கிருபை எவ்வளவு மேலான. நாம் ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னு சொன்னா நம்ம முதல்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளை வேலைக்கு கூப்பிடுவாங்க. தகுதி இல்லாதவர்களை யாரும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் தகுதி இல்லாத நம்மேல் கிருபையை பொழிந்தார். நம்ம எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். என்னை அறிந்தவர் நீ, என்னை அழைத்தவர், என்னை அறிந்தவர் நீ, என்னை அழைத்தவர், என் அன்பிற்கு உரியவரே, என் அன்பிற்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு என்னை வரைந்தவர், கையில் வரைந்தவர், என்னை வரைந்தவர், கையில் வரைந்தவர், உம் செயலில் குறைவே இல்லை, உம் செயலில் குறைவே வணைந்தவர், என்னை வணைந்தவர், கையில் வரைந்தவர், என்னை வணைந்தவர், கையில் வரைந்தவர், செயல் குறைவில் உம் செயலில் குறைவில்லை அப்பா, உம் செயலில் குறைவே உம்மை
என்னை வணைந்தவர் நீர். கையில் வரைந்தவர் நீர். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்த தேவன் அவர். இந்த பாடலை நான் பல வருடங்களுக்கு முன்பதாக எழுதினேன். எழுதும் பொழுது நான் யோசித்தேன், இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டை எடுத்து பாருங்க, மிக பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கலாம். அவன் வரைந்த அந்த ஆர்ட்ல, அவன் வரைந்த அந்த ஓவியத்தில் எந்த ஒரு பிழையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வரைவாங்க. பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் பிழையே தெரியாது, அவ்வளோ அழகாக வரைவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஓவியன் வரையும் பொழுதே பிழை இல்லாமல் வரைய முடியும்னு சொன்னால், என் தேவன் என்னை வரையும் பொழுது பிழையோட வரைஞ்சிருப்பாரா? ஒரு ஓவியன் ஒரு ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ மதிப்புள்ள ஒரு கேன்வாஸ் எடுத்து வரைகிறாங்க. அது சரியாக வரலன்னா கூட அதை கிழிச்சு போட்டு திருப்பி இன்னொன்று வரையலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கேன்வாஸ்லலாம் வரையில, ஆண்டவர் அவர் உள்ளங்கைகளை வரைஞ்சி வச்சிருக்காரு. தப்பு செய்வாரா? அநேக வேளைகளில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிங்க? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கிறது? ஏன் என்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை? ஏன் எனக்கு இது நடக்கிறது எனக்கு சரியா போல தெரியலையே? இது நீர் நடத்துகிற வழிதானா? உங்களுடைய சித்தம் தானா? பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பலாம். ஆனால் நான் ஒன்னே ஒன்று விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை வரைந்து வைத்திருப்பார் என்றால் அதில் ஒரு தவறு இருக்காதுங்க. என்னை வரைந்தவர் அவர் சரியாக வரைந்திருக்கிறார். என் வாழ்க்கையை வரைந்து வைத்திருப்பவர் சரியாக வரைந்திருக்கிறார். அதனால தான் அந்த அடுத்த வரி சொல்லுகிறது, உம்முடைய செயலில் ஒரு குறை கூட இல்லைப்பா. நீ வரைஞ்சதுல ஒரு குறை கூட கிடையாது. Whatever you ordained for me, Lord Jesus, is just perfect. Just that help me understand it, oh Father. Might be tough, but Lord Jesus, I want to just submit my will, my plans and my desires to you. என் எண்ணங்கள், விருப்பங்கள், நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் செய்ததில் ஒரு குறை இல்லைப்பா. உங்களுடைய செயலில் ஒரு குறை இல்லை. அதை விசுவாசத்தில் ஒரே முறை சொல்லுவோம். என்னை வரைந்தவர் நீ, கையில் வரை சொல்லுங்க. என்னை செயலில் குறைவில்லை. உம் செயலில் குறைவே, உம் செயலில் குறைவே, உம்மை துதிக்கும், உம்மை துதிக்க நாவே இல்லை. அவர்களை உயர்த்தி சொல். உமக்கு
ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் ஒருவரே எங்கள் துதி கணத்திற்கு பார்த்து நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது.